லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தமிழக அமைச்சரவை சில தினங்களுக்கு முன் மாற்றியமைக்கப்பட்டது. அமைச்சர் பதவியிலிருந்து மனோ தங்கராஜ், மஸ்தான், ராமச்சந்திரன் ஆகியோர் நீக்கப்பட்டனர். புதிதாக செந்தில் பாலாஜி, நாசர், கோவிச்செழியன், ராஜேந்திரன் ஆகியோர் அமைச்சர்களாக அறிவிக்கப்பட்டனர். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. அமைச்சரவை மாற்றம் நடப்பதற்கு முன் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என ஸ்டாலின் கூறியிருந்தார். ஆனால் பல தரப்பிலும் ஏமாற்றத்துடன் தான் அமைச்சரவை மாற்றம் நடந்துள்ளது என கூறப்படுகிறது. உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்கினால் தனக்கும் துணை முதல்வர் பதவி தர வேண்டும் என அமைச்சர் துரைமுருகன் முரண்டு பிடித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் துணை முதல்வர் பதவி வழங்கினால் கனிம வளத்துறையை துரைமுருகன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அந்த துறையை விட்டுக் கொடுக்க அவர் முன்வராததால் துணை முதல்வர் பதவி தரப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் துரைமுருகன் ஏமாற்றமடைந்துள்ளார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மஸ்தான் விழுப்புரத்தில் பொன்முடியுடன் மோதல் போக்கை கடைபிடித்தது அவரது பதவியை பறிக்க வைத்தது. அடுத்து கவர்னருடன் இணக்கமாக செயல்படாத காரணத்தால் பொன்முடியிடமிருந்த உயர்கல்வித்துறை பறிக்கப்பட்டு வனத்துறை தரப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த மஸ்தான் பதவி பறிபோகும் பட்சத்தில் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் எதிர்பார்த்தார். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதால் சபாநாயகர் அப்பாவுவும் அமைச்சர் பதவி பெற தீவிரமாக காய் நகர்த்தினார். ஆனால் இருவருக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. தென்காசி மாவட்டத்துக்கு அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லை. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு பிரதிநிதித்துவம் தரும் வகையில் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்தார் சங்கரன்கோவில் எம்எல்ஏ ராஜா. ஆனால் அவருக்கும் ஏமாற்றமே மிஞ்சியது. இது தவிர கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, பெரம்பலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அமைச்சரவையில் முன்னுரிமை வழங்கப்படவில்லை. இதனால் அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த உடன்பிறப்புகளும் ஏமாற்றமடைந்துள்ளனர்.